ராஜேஸ்வரி, உலகமே எதிர்பார்க்கக்கூடிய, உலகின் கிரிக்கெட் ரசிகர்கள் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு போட்டிகளில் ஒன்று சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி. இது குறித்து ஒரு 10 முக்கிய புள்ளிகள் என்றால் கிரிக்கெட் பார்க்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் தெரிய வேண்டிய 10 புள்ளிகளை தற்போது பார்க்கிறோம். 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு, அதாவது கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு இடைவெளிக்கு பிறகு மினி உலக கோப்பை எனும் சாம்பியன்ஸ் டிராபி தற்போது பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெறுகிறது. அந்த முதல் புள்ளிக்கான காரணத்தை மீண்டும் ஒரு விளக்கமாக கூறுகிறேன். என்றால் முதல் புள்ளி நடப்பதற்கான காரணமே ஐசிசி T20 கோப்பை போட்டிகள், T20 போட்டிகள் அதிகமானது பிறகு 2 போட்டிகள் நடத்துவது வீண், தேவையற்றது. ஏன்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போட்டி வருகிறது, உலகக்கோப்பை போட்டி வருவதால் வேண்டாம் என்பதற்காக அந்த போட்டியை தடுத்து நிறுத்தி இருந்தார்கள். கடைசியாக பாகிஸ்தான் 2017 இந்தியாவை தோற்கடித்து கோப்பையை வென்றது. அதற்கு பிறகு போட்டிகளே இல்லாமல் இருந்து பிறகு தற்பொழுதுதான் நீண்ட வேண்டுகோளுக்கு பிறகு அந்த போட்டி நடத்தப்படுகிறது 2025. அந்த 2வது போட்டியிலே 2வது புள்ளியில் பார்க்கின்ற பாதுகாப்பு காரணங்களுக்காக வரமாட்டேன் என இந்தியா கூறியதால் பாகிஸ்தான் மட்டுமல்ல துபாயிலும் போட்டிகள் நடைபெறுகின்றன. என்றால் இந்தியா பங்கேற்கும் போட்டிகள் அனைத்துமே துபாயில் தான் நடைபெறுகிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் உள்ள பாதுகாப்பு பிரச்சனைகள் காரணமாக நடைபெறவில்லை. துபாயில் மட்டும் இந்திய ஆட்டங்கள் நடைபெறும். இறுதிப் போட்டிக்கு இந்தியா வந்தால் துபாயில் இறுதிப் போட்டி நடைபெறும், இல்லை என்றால் லாகூரிலே இறுதிப் போட்டி நடைபெறும் என ஐசிசி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஐசிசியின் தலைவராக இருப்பவர் நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷா என்பது குறிப்பிடத்தக்கது. 4வது புள்ளிக்கு செல்வோம். இதில் அடுத்த மிக முக்கியமான புள்ளி, கிட்டத்தட்ட 29 ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தானில் நடைபெறும் முதல் ஐசிசி போட்டி இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு இருதரப்பு போட்டிகள், இருதரப்பு நாடுகளுக்கான போட்டிகள், சில போட்டிகள் நடைபெற்றாலும் நியூசிலாந்து ஒரு முறை பண்றது, ஆஸ்திரேலியா ஒரு முறை வந்தது, தென்னாப்பிரிக்கா ஒரு முறை வந்தது, எல்லாமே பாதியிலேயே முடிந்து விட்டது. கெலட்டா காரணமாக பாதியிலேயே பல காரணங்களுக்காக, தீவிரவாத காரணங்களுக்காக இடையிலேயே போட்டிகள் நடைபெற்று முடிந்து விட்டன. ஆனால் 29 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் பாகிஸ்தானிலே ஒரு ஐசிசி போட்டி என்பது நடைபெறுகிறது. எனவே 1996ஆம் ஆண்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் உலகக்கோப்பை போட்டியை இணைந்து நடத்தின. அப்பொழுது நடைபெற்றது போட்டிகள் அங்கு. அதற்கு பிறகு தற்போதுதான் கிட்டத்தட்ட 29 ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தான் நடைபெறும் ஐசிசி போட்டி என்பது இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 5வது புள்ளிக்கு செல்வோம். மொத்தம் 60 கோடி ரூபாய் பரிசு தொகை கொடுக்கப்பட இருக்கிறது. இந்த சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியிலே 60 கோடி ரூபாய் பரிசு தொகை. இதிலே பங்கேற்றாலே பரிசு தொகை உண்டு என்பதுதான் ஆறுதல் தரக்கூடிய செய்தி. வின்னராக வருவார், வெற்றி பெறும் சாம்பியன்ஸ் கோப்பையுடன், அந்த சாம்பியன் கோப்பை பார்த்துக் கொண்டிருக்குமே அந்த கோப்பையுடன் 19.5 கோடி ரூபாய் ரொக்க பரிசு தொகை வழங்கப்படும். அது மட்டுமல்ல, 2ஆம் இடம் பெறுவோருக்கு 9.75 கோடி, 9.25 கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும். மீதமுள்ள 30 கோடியே 75 லட்சம் மற்ற அணிகளுக்கு பிரித்து வழங்கப்படும். சமமாக, அதாவது அரையிறுதிக்கு வந்தால் ஒரு பரிசு, முதல் அரையிறுதிக்கு முன்னாலே தோற்று லீக் ஆட்டங்களில் தோற்றுவிட்டார் என்றால் ஒவ்வொரு அணியும் 3 ஆட்டங்களில் ஆடுபடும். ஒவ்வொரு அணியும் 3 ஆட்டங்களும் வெற்றி. ஒவ்வொரு போட்டியும் மிக முக்கியமானது. ஒரு போட்டியில் தோற்றால் கூட அரையிறுதி வாய்ப்பு மங்கிவிடும். எனவே ஒவ்வொரு போட்டியும் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டியது மிக மிக அவசியம். இந்தியா உள்ள பிரிவிலே பாகிஸ்தான் இருக்கிறது, வங்காளதேசம் இருக்கிறது, நியூசிலாந்து இருக்கிறது. எனவே மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்தியா பங்கேற்கும் போட்டிகள் அனைத்துமே துபாயில் நடைபெறுகின்றன. எனவே இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டி 23ஆம் தேதி, நாளை இந்தியா வங்கதேசத்துடன் மோதுகிறது. 23ஆம் தேதி மிக முக்கியமான இந்தியா பாகிஸ்தான் போட்டி பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்குகிறது. எனவே மொத்த 60 கோடி ரூபாய் பரிசு தொகையும் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. வின்னராக ஒருவருக்கு 19.5 கோடி, ரன்னராக 2ஆம் இடம் பெறுவதற்கு 9.25 கோடி என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 6வது புள்ளியை பார்ப்போம். இம்முறை சிறப்பாக விளையாடினால் சாம்பியன்ஸ் கோப்பை டிராபியிலே அதிக ரன்கள் எடுத்தவர் என்ற சாதனையை முறியடிப்பதற்கான வாய்ப்பு விராட் கோலிக்கு இருக்கிறது. ஆனால் அதற்கு இமாலய இலக்கு இருக்கிறது என்பதும் மிக முக்கியம். என்றால் அண்மை காலமாக விராட் கோலி எந்த அளவுக்கு சொதப்பிக் கொண்டிருக்கிறார் ஆட்டங்களிலே என்று அனைவருக்கும் தெரியும். தற்போது முதலிடத்தில் வெஸ்ட் இண்டீஸின் கிறிஸ் கெயில் இருக்கிறார். 17 ஆட்டங்களிலே 791 ரன்கள் எடுத்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக இலங்கையின் மகேலா ஜெயவர்தனா 742 ரன்கள் எடுத்திருக்கிறார். 3ஆம் இடத்தில் இந்தியாவின் ஷிகர் தவான் இருக்கிறார். அவர் 10 ஆட்டங்களிலே 701 ரன்கள் எடுத்திருக்கிறார். இவர்கள் மூவருமே தற்போது ஓய்வு பெற்று விட்டதால் தற்போது இந்த சாதனையை முறியடிப்பதற்கு அருகில் இருப்பவர் விராட் கோலி தான். விராட் கோலி இதுவரை 13 ஆட்டங்கள் விளையாடி 5 அரை சதம் உட்பட 529 ரன்கள் எடுத்துள்ளார். எனவே இந்த போட்டியில் 5 இறுதிப் போட்டி வரை இந்தியா சென்றால் 5 ஆட்டங்களில் விளையாடக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். இதுல 263 ரன்கள் எடுத்தால் சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில் அதிக ரன் எடுத்த வீரர் என்ற சாதனையை விராட் கோலி படைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
ரோஹித் சர்மாக்கும் இருக்கு. ஏன்னா அதற்கு அடுத்தபடியாக ரோஹித் சர்மா 481 ரன்கள் எடுத்திருக்கிறார் 10 ஆட்டங்களே. எனவே இவர் இருவருக்கும் தான் வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வாரா என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். 7வது புள்ளியை பார்க்கலாம். தற்போது காயம் காரணமாக இந்த போட்டியிலே பும்ரா பங்கேற்கவில்லை என்றால் உலகின் மிக சிறந்த பந்து வீச்சாளராக தற்போது இருப்பவர் ஜஸ்பிரீத் பும்ரா தான். தற்போது இந்தியாவுக்கு அவர் பங்கேற்கவில்லை என்பது நமக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய இழப்பாக ரசிகர்கள் மட்டுமல்ல அணி நிர்வாகம் கேப்டனும் கருதுகிறார். அதில் மாற்று கருத்தில்லை. ஆனா அதே போன்று இந்திய அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளர் தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர் மோர்னே மோர்கள் இருந்தார். அந்த மோர்னே மோர்களும் திடீரென தாயகம் திரும்பிவிட்டார். அவரது தந்தை திடீரென காலமாகிவிட்டதால் இப்போ அணியுடன் இருக்க முடியாத சூழல் ஏற்பட்டு உடனடியாக தாயகம் திரும்பியிருக்கிறார். அதுவும் இந்திய அணிக்கு ஒரு சின்ன ஒரு சரிவை கொடுத்திருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அடுத்ததாக 8வது புள்ளியை பார்ப்போம். 8வது புள்ளியை இந்தியா ஆசியா இதுவரை இந்த சாம்பியன்ஸ் கோப்பை போட்டிகளை வென்றது என்று பார்த்தால் இந்தியா ஆசியா ஆஸ்திரேலியா இரண்டுமே தலா 2 முறை கோப்பைகளை வென்றிருக்கின்றன. இந்தியா வென்றது 2002ஆம் ஆண்டும் 2013ஆம் ஆண்டும் இந்தியா ஜெயித்திருக்கிறது. ஆனால் 2002ஆம் ஆண்டு இந்தியா இலங்கை இரண்டும் சமமாக பகிர்ந்து போட்டி மழையின் காரணமாக நிறுத்தப்பட்டதால் இரு அணிகளுக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட்டது கோப்பை. 2013ஆம் ஆண்டு இந்தியா அபாரமாக வெற்றி பெற்றது. 2006 மற்றும் 2009 ஆஸ்திரேலியா வென்றது. மற்றபடி தென்னாப்பிரிக்கா முதல் ஐசிசி மினி உலக கோப்பையை 1998 தென்னாப்பிரிக்கா தான் வென்றது. அதன் பின் 2000 நியூசிலாந்து, 2020 இந்தியா இலங்கை, பிறகு 2004 வெஸ்ட் இண்டீஸ், 2006 ஆஸ்திரேலியா, 2009 ஆஸ்திரேலியா, 2013 இந்தியா, 2017 பாகிஸ்தான், 8 ஆண்டுகளுக்கு பிறகு 2025 யார் என்பதுதான் தற்போது 60 கோடி ரூபாய் பரிசு தொகை மொத்தமாக இருக்கிறது. அந்த 19 கோடி ரொக்க பரிசு மற்றும் கோப்பையை வெல்ல போவது யார் என்பது 2025 வின்னர் யார் என்பது தெரிய வரும். மார்ச் 9ஆம் தேதி தான் இறுதிப் போட்டி. எனவே அன்று தெரிய வரும். 9வது புள்ளிக்கு தற்போது செல்வோம். விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா ஆகியோருக்கு இதுவே கடைசி ஐசிசி போட்டியாக இருக்க வாய்ப்பு அதிகம். என்றால் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாள் போட்டியிலிருந்து அவர்கள் டெஸ்ட் போட்டியிலிருந்து எல்லாம் ரிட்டையர் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் நிச்சயமாக இது அவர்களுடைய பங்கேற்கும் கடைசி போட்டியாக இருக்கலாம். இதற்கு பிறகு 2 ஆண்டுகள் கழித்துதான் உலகக்கோப்பை போட்டி வரப்போகிறது. எனவே அதுவரை அவர்கள் இருப்பார்கள். என தற்போதைய ஃபார்மை பார்க்கும்பொழுது அவர்கள் தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலம் அடுத்த 2 ஆண்டு காலத்துக்கு ஆட முடியுமா என்பது ஒரு கேள்வியாகத்தான் இருக்கும். எனவே அவர்கள் பங்கேற்கக்கூடிய கடைசி ஐசிசி போட்டியாக உலகக்கோப்பை போட்டியாக இது இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் என்பதுதான் பலருடைய கருத்து. 10வது இறுதியான புள்ளி மிக முக்கியமானது. இந்த அனைத்து போட்டிகளும் பிற்பகல் 2:30 மணிக்கு இந்திய நேரப்படி 2:30 மணிக்கு தொடங்கும். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மற்றும் ஸ்போர்ட்ஸ் 18 உள்ளிட்ட சேனல்களில் பார்க்கலாம். துபாய் ஆகட்டும், அதே போன்று பாகிஸ்தானில் லாகூர், கராச்சி ஆகிய ராவல்பிண்டி ஆகிய 3 இடங்களில் நடைபெறுகிறது. இந்த இடங்களில் நடைபெறும் போட்டியும் நீங்கள் பார்ப்பதற்கு இந்த பிற்பகல் 2:30 மணிக்கு தான் போட்டிகள் தொடங்குகின்றன. எனவே இந்த 10 புள்ளிகளும் கிரிக்கெட் ரசிகர்களின் அவசர கவனத்திற்காக இவை மனதில் வைத்துக் கொண்டு பார்க்கும்போது அந்த உலகக்கோப்பை போட்டி கிட்டத்தட்ட மினி உலகக்கோப்பை என்றுதான் சாம்பியன்ஸ் கோப்பை அழைப்பார்கள். எனவே அந்த எண்ணத்திலே நீங்கள் அனைவரும் பார்க்க முடியும் என்பதற்காக இந்த முக்கிய புள்ளிகளை கொடுத்திருக்கிறோம்.